சரிதான். அன்னிப்பு முல்லைப்பு பல மலர்களை எடுத்து கொண்டு வந்து பாதத்தை வைத்து பன்னிரால் பாதத்தை கழுவி என் முந்தானி புடவைக்கிறது. ஆமா, பாதத்தை துடைத்து தங்கியாகி தங்கா என்னுடைய பாதத்தை படுத்த என்னைக்கு நீ வழிகாலமாக வாழ்வா கண்ணே. என்னைக்கு தீர்க்காயில் வெற்றி சுபேஷ். என்னுடைய பாதத்தை பற்றி என்னைக்கு சுபேஷ் அத்தனை வாழ்வாய் உனக்கு வரமா எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஒரு வார்த்தை உங்களை பேச சொல்லுப்பா அக்கா. சொல்லுப்பா. அப்படியா இருக்கும்போது சரி நம்மளோட அரமனையாக இருக்கிறதா? ஆமா, அந்த அரமனையாகி சின்ன சிறிய வேலை செய்து கொண்டிருந்தேன். சரி என அழகாய் சென்று தோழியை விட்டு தங்கிச்சு கூப்பிட்டீங்களே, எதுக்குக்கா கூப்பிட்டீங்க? எதற்கு தெரியுமா? நமக்கு தினந்தோறி என்ன வேலை தெரியுமா? நாட்டி வாடுவதும் வரக்கூடிய ராஜாக்களை வசப்படுத்துவதா, அரசனா இருந்தாலும் ஆண்டியாக்குவதா, நமக்கு சன்மானம் வாங்கக்கூடிய வேலை தான். நம்ம எத்தனை பேர் பாத்துருக்கோம். இன்னொரு தடவை தட்டு பாப்பா. எப்பவே அதுல ஆயிட்டியா? சரி, நம்ம பெரிய பெரிய அரசியல் எல்லாம் பார்த்து ஆமா அவருக்கு கீழே நம்ம மேல அப்படி இருந்தாலும் சரி நம்ம இப்ப என்ன செய்ய வேண்டும்? நம்மளோட என்ன சொல்றேன்னா நம்ம நாட்டியம் ஆடணும். நம்ம நாட்டியத்தை பார்த்து எவராவது நம்மளை பார்த்து மயங்குகிறாரா? ராஜாதி ராஜா எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, பாக்கலாம். போடு 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 கட்டிக்கிட்டு
அங்க பார்த்தாய ஒரு மகாராஜன் நாட்டி மாடு முழுது சிமாதனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் எப்படியாவது ஆளை வசப்படுத்து. பெரிய சுற்றுலா ஆமா அழகா இருக்கிறாரு. அந்த சூரியனை சந்திக்க பார்த்த எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல அழகா இருக்காரு. போய் பாரு. ஐயா கச்சுராகாரி கோவிந்தா தொட்டால் பூ மலரும் அடிக்கடிக்குதான் ஓட்டி கிடைக்குமா? ஆமா, அடிக்கிற கை அணைக்கமா? அது யாரடி நீ கட்டவா? நீங்கள் பேசுதா? யாரடி நீ கட்டவா? நீங்கள் பேசுதா? கங்கையாளே கோவிந்தா சங்கா என்ன போடி ஜெயமா வெற்றியா? ஐயோ சொல்லாமா நம்ம வந்தா என்னாச்சு போய் என்னாச்சு? அந்த மன்னனை பார்த்து எப்படியாவது வசப்படுத்த சொன்னேன்.
உங்க கூட சந்தோஷமா இருந்தாரா பேசினாரா? கேட்க 4 வார்த்தை நான் பேசுனேன். ஆ. அந்த லட்சுமி புட்டு நினைக்கிறேன் ஐயோ, பேச மாட்டான். மாமா போய் அழைச்சேன். பெண்ணாசி என்பதே கிடையாது. அக்கா, ஆசை என்பது 1/2 மணி நேரம் 6 போகுது வெகு தூரம். ஆ. ஊரும் உருவாகாது, ஊஞ்சல் மரம் என்னைக்குமே நெகிழாகாது. ஆகாது. உங்களுக்கு மனைவி இல்ல, ஆ. நான் மனைவி இருக்கிற வாங்க உனக்கு சொந்தத்தை தரேன், எல்லாம் தரேன், போய் கூப்பிட்டு பாத்துக்கா. ஆ. என்ன அடி அடி அடிச்சா சுத்தி அடி பண்ணி பாருக்கா. ஓ. நான் வந்து நாராயணா நாராயணா என்று நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். சரிதாங்க. இந்த நேரத்துல வந்து என்ன கனவா மன்னவா சாமின்னு கூப்பிட்டா நான் அதுக்கு அசங்குறாளா? ஆமா. பெண்ணாசி எனக்கு பிடிக்காது, என்னை விட்டு போயிட்டு அடிச்சு துரத்திட்டாரு. அடி அடி நடித்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் போய் பார்த்தேன், என்னால முடியல. நீங்க போயிட்டீங்களே, உங்களுக்கு ஜாயமாயா எப்படியாவது அந்த ஆளை ஆபாசப்படுத்தி கொண்டுகிட்டு வரேன். நீ சிமாதானத்துல உட்காந்துரு. வந்துட்டு உனக்கு முன்ன வச்சுக்காத, எனக்கு முன்ன அப்பப்ப அனுப்பி எந்த வழிக்கு கொண்டுகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு, பெண்ணாசை இருக்கிறவனா இருந்தா ஆடல் பாடல் செய்துகிட்டு போய் ஒரு பொண்ணு லேசா தொட்டா கூட அந்த ஆளு மேல போய் சீண்டுவோம், உட்காருவோம். ஆசை இருந்தா நம்மளை கட்டி பிடிக்கட்டும், ஆசை இல்லாதவன் நம்மளை இடிச்சு தள்ளிடுவான். என்னங்கிறத நம்ம பாத்துருவோம். மகனா
இல்லடா. எத்தனை பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆமா. பெண்ணாசை தெரியாதவங்க ஒண்ணும் இல்லாத பக்கத்துல போய் உட்கார்ந்தா ஆசைப்பட்டவன் என்ன செய்வான்? கட்டி பிடிப்பான். என்ன பண்ணுவாங்க? மாதிரி ஒரு பெண் மேல ஆசைப்பட்டவன் அப்படியே கட்டி பிடிப்பான். ஆமா. ஆசை இல்லாத என்ன செய்வான்? என்ன செய்வான்? இடிச்சு தள்ளுவான். என்ன செய்ய தெரியுமா? இவனுக்கு எப்படி எவ்வளவு வசப்படுத்த வேணும்? நம்ம பீராக்குள்ளார அங்கே நம்ம இருக்கிறது அல்லவா? தப்பா? ஆமா, சின்ன தப்பா. சீக்கிரம் எடுத்தா வசப்படுத்தக்கூடிய பையன். அவளே பிட்டமா. ஓடி 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 வடியா 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 இந்த அஞ்சு மையத்தில் லேச வச்சுட்டா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே தேடிட்டு வருவோம். வச்சிடலாமா? அது புரிஞ்சிலே வேலை செய்தான்னு மட்டும் மெதுவா பாரு. வேலை ஜெயித்து தொடக்கூடாது. ஐயோ ஐயோ நீ ஆண்டி காஞ்ச மாடு கம்பள போய் ஏற மாதிரி ஏற
இல்லையா இந்த இடத்துல நாட்டி மாறிக்கிட்டு இருக்கும் போது நாட்டியத்தை பார்க்க வந்த மனுஷர் எல்லா நாட்டாக்கள் அமர்ந்திருக்கும் போது என் கிட்ட வந்து ஐயா எள்ளு புண்ணாக்கட்ட தொடைய வரைக்கும் யாரு எவருன்னு கேக்குறேன். வீரமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி வீரவர்ம மகாராஜன். வீரமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வீரவர்மன் மகாராஜன். ஆமா சரி பொம்பளை ஆடுனா பார்த்து ரசிப்பாங்க. அந்த ரசிப்பை விட்டுட்டு எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறிய. நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு சொன்னா நீ ஒரு மேல்நாட்டு மகாராஜா பணக்காரன் என்னை விட்டுட்டு நீ போயிருவ. எப்படிப்பா? என் பேரு லட்சுமி. ஐயோ ஐயோ என் பேரு லட்சுமி ஐயா. நான் செய்யக்கூடிய தொழில் தாசி. எப்படி கேளு ஐயா. தாசி ஏன்னு சொன்னா 10 பேர் ஆம்பளை உட்கார்ந்து இருந்தாலும் தெருவா வீதியில ஆம்பளை இருக்கும் போது இந்த சேலையை அவுத்து போட்டுட்டு மார்போடவும் கை காலு தூக்கிக்கிட்டு காலு தெரியுற மாதிரியும் தொடை வரைக்கும் தூக்கிக்கிட்டு ஆறானாக்கா இதெல்லாம் அசிங்கப்படுத்த வேலை. நீ எப்படித்தான் இருந்தாலும் ஒரு மேல்நாட்டு மகாராஜன். நீ கோபுரம், நான் குப்பை, நீ சந்தனம் சாக்கடை எட்டாது. என்ன சொல்றேன்னா நீ உன் வேலையை பாரு, நான் இங்க வேலையை பாக்குறேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நான் வேணும். நான் வேணும்னு சொன்னா பாதம் பண்ற இடமே கையில் நடக்கிறேன். கொஞ்சம் ஏந்துரு. நான் உனக்கு வேணுமில்ல ஒரே ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு சொல்றியா? உனக்கு கல்யாண காட்ட சொல்லி கல்யாணம் ஆயிடுச்சா? கடவுளே கல்யாணமே கிடையாது எனக்கு. சத்தியமா கல்யாணம் சத்தியமா கிடையாது. இந்த பூமாதேவி சத்தியமா கிடையாது. யாரும் உனக்கு கொண்டாடி இல்ல கிடையாது. கல்யாணம் ஆக கிடையாது. பிள்ளைங்களும் கிடையாது. ஐயோ ஐயோ இவன் மேல சத்தியமா பொம்மநாட்டிய போறான். அந்திச்சா பிறந்தாலும் மத்தானக்காரா பொம்மநாட்டியா பிறந்தாலும் அந்திச்சா மார்பு அயவா இருக்கும். பூனை முடியாட்ட வச்சுக்கிட்டு அப்படின்னா கல்யாணம் கிடையாது. அக்கா தங்க இருக்கிறாங்களா? தாய் தந்து இருக்கிறாங்களா? பிள்ளைகள் ஏதாவது இருக்கா? ஐயோ அதான் இல்ல பூமா சத்தியமா. அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க வரேன். இங்கே உட்காருங்க வரேன். அகப்பட்டு பண்ணிட்டான சிகப்பட்டமான்னு போல என்னை யார் என்று தெரியாமல் படிக்க என்னிடத்திலே உன் விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறாயா? இன்னும் சற்று நேரத்தில் உன் பிள்ளைகள் வாரிய ஒன்னவரை என்ன தனித்தனியா பிரித்து உன்னை ஆட்டி படைக்க நானே கோபாலக்கண்ணன் கிடையாது. இருக்கட்டும், இதோ சோதிக்கிறேன். மாமா மாமா இந்த கண்ணியாரா வேணும் மாலா
சரி என்ன மட்டும் சொல்லிவிடாத. டேய், உள்ள கிடையாது மூண்டாண்டி கிடையாது யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன செய்யணுமா? 2 பேரும் பதினி சோடித்து உங்களுக்கு என்ன வேணும்? பஞ்சனைக்கு போகணுமா? அப்படின்னா அதுதான். சற்று நேரம் இந்த உட்காந்து வீரவர்மா என்னை யார் என்று தெரியாமல் விடுத்து என்னோடு வந்து சேர்வதற்கு வருகிறாங்க. உன்னோடு நான் சேர வரக்கூடியவனா? என் திருவிளையாட்டுல கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட காட்டுறேன். ஏங்க அப்படி என்றா சித்திர கட்டில சாலை முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. எங்க போக வேண்டும்? ஆனா இவனமாய் கிரகத்துக்கு சென்று தந்தையை பார்க்க வேண்டும் அல்லவா? முன்ன போக வா பெரிய போகலாம். வந்திருக்கிறோம் அரண்மனைக்கு. என்ன கதவெல்லாம் இழுத்து தாளிட்டு அப்படியா? ஐயோ தோல்னா கூட கால வைக்கல. ஐயோ பாத்து கூட காணா. அப்படியா அப்படியா அப்பா ஓ அப்பா காத்திருந்து இப்பதான் என் மேல நீ ஆசைப்பட்டு உன் மேல நான் ஆசைப்பட்டு 2 பேரும் ஒன்னா சேர ஐயோ கால தொங்க விடாத இருவாரா. இரியா வர யாரோ தெரியல அப்பா அப்பான்னு பிள்ளை யாரோ கத்துது. அது யாரோ தெரு ஒரு நாய் கத்துது. தெருவுல விளையாடுற புள்ளி எங்கேயோ கத்து. நமக்கு என்ன இருக்குது? புள்ளிய கத்திட்டு கிடக்காதியா? ஏங்க வலிக்குலப்பா கடுக்கார சொல்லுதப்பா யார் வீட்டு புள்ளியோட பாத்துட்டு ஐயோ இரியா ஆனா ஏ இரியா ஐயோ இருக்கு செத்துறாரா. நான் சொல்றது கேள. அது தெரு ஒரு நாய் என்ன அப்பாவே காணுமே கத்துட்டோம். நீ இங்க இரு இது நான் என்ன சொல்றேன்னா இரியா போய் சக்கரை கொஞ்சம் வாங்கிட்டு வா. நீ இங்கே இரு. அது யாருன்னு பிள்ளைங்களை பார்த்துட்டு பசியாடு கூட கத்தும். போய் சாப்பாடு தண்ணி குடி. பிள்ளைங்களா அம்மா யார் நீ இருடி வாயல் சித்த முண்டை பால் விட்டு புட்டு சும்மா அப்பா நீ யாரம்மா என் வீட்டுல வந்துகிட்டு என்ன யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்ல. நீங்க யாருன்னு கேக்குறேன். நீ எந்த ஊரு எந்த நாடு அம்மா யாரு யா ஊர்ல நீ என்ன பண்ண? அரே நீ
யாரு? எங்க வீட்டுல இருக்கிற காரணம் என்ன? நீ யாரம்மா நீ? நான் சொல்றேன், இந்த வீடு உங்க ஊடுகிறிய, ஆமா. இந்த வீட்டுக்கு உரிமையானவர் பேர் என்ன? ஆ, அது வர்மாவதி ஆண்டவருக்குரிய வீரவர்மன் பண்ண ஆண்டவருக்குரிய எங்க அப்பா வீரவர்மன். வீரவர்மன். ஆமா எங்க அப்பா உங்க வீரவர்மன். அம்மா வேதவல்லி. வேதவல்லி. எங்க அம்மா எங்க இறந்துட்டாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க. 2 பிள்ளைங்களும் அப்படி- எங்க அப்பாவுக்கு மனைவி கிடையாது. இவன் எங்க அண்ணன் சந்திரவதனன். ஆ. என் பேர் சந்திரவதனி. இந்த ஊடு எங்க ஊடு. அப்பா, இங்க வா. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ஆமா. கால நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு ஊரு வரக்கூடாது. ஆ. நீ ஆண்டி குறுக்க பட சாத்துல வைக்கால போயிடுது. தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, வீரவர்மன் சொன்னா உலகத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க. சரி. அப்பா, என் புருஷனுக்கு என்ன கல்யாணம் ஆக கிடையாது. ஆ. என் புருஷன் இப்பதான் அவரும் நானும் இப்பதான் கல்யாணம் செய்துக்கிட்டோம். அவருக்கு புள்ளியோ கிடையாது. சரி. நீ சொல்ற வீடு இந்த வீடு இல்ல, அடையாளம் தெரியாது வந்திருப்பாங்க. ஒருத்தன் இந்த பக்கம், ஒருத்தன் இந்த பக்கம், ரெண்டு போய் பாருங்க. அண்ணா அண்ணையா, என்ன அண்ணா நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இந்த இது பொண்ணு யாரோ தெரியவில்லை. இந்த அம்மா வந்து நம்ம வீட்டுல இருந்து கொண்டு இங்க வா. நம்மளை பிடித்து நம்ம நிறுத்திக்க. வீட்டுல தங்கிக்கிட்டு ஆமா. இந்த அம்மா நம்மளே வெளியே தள்ளுறாங்க. வெளிய தள்ளுறாங்க. அண்ணா நீதான் சரியான ஆளு. ஆமா. சொல்லு. அம்மா, உன் ஊருக்கு என்ன பேரு என்ன? யாரு? ஏன் வீட்டுல வந்து இருந்துட்டு இது யார்? ஆட்டக்கூடாது. இதுலயே நெட்டி தள்ளுற. ஆட்ட ஏன் வீட்டுல இருந்து கொண்டு நீ யார்? யா வீட்டுல இருந்துகிட்டு எங்களையும் அடிக்கிற நீ யாரு? கொஞ்ச நேரம் இரு. ஆ. ஏங்க, இல்ல. அது என்ன இந்த பிள்ளைகள் யாருங்க? யா அப்பா. எப்பா, அப்பா. ஏய், யாரு இது? ஏன் தெரியும் சொல்றேன்? இருப்பா. இந்த பிள்ளைகள் யாரு? ஏன் என் கால்ல வந்து விடுற? நான் 7 கால் நீனா இது 2 என்னுடைய பிள்ளைதான். பிள்ளை இல்லை என்று சத்தியம் பண்ணேன் தெரியுமா? கல்யாணம் செய்து ஆமா. மனைவியோடு சந்தோஷமா இருந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆமா. மனைவி இறந்து போன பிறகு இந்த பிள்ளைகளை வைத்து வாழ்க்கை செய்து கொண்டிருந்தாய். ஆமா. இந்த பிள்ளைகள் வந்து பாடகஜாலை செல்லக்கூடிய நேரத்திலே ஆமா. தாய் இல்லாத பிள்ளை தருதலை என்று தலையில் அடித்த உடனே உண்மையாக மறுமணம் செய்து சொன்னாங்க. ஆமா. நீ என்ன சொன்ன? முடியாது. பூமாதேவி சத்தியமாக ஆகாயவாணி சத்தியமாக நான் கும்பிடக்கூடிய கோயிலில் என்று சொல்லுடைய மாயன் மேல் சத்தியமாக என் பிள்ளை மேல் சத்தியமாக திருமணம் செய்ய முடியாது. என்னிடத்தில் நிறைய பெண்கள் விடுதலை பெண்கள் வந்தார்கள். அத்தனை அழித்து தொட்டிருக்கேன். கடைசியாக கல்விக்கு பார்க்கின்றவர் நீ இருந்தாய். எனக்கு பிள்ளை இருக்கிறதா நீ எனக்கு திருமணம் ஓ, செய்ய பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா கல்யாணம் செய்துக்க மாட்டேன், நீ ஏத்துக்க மாட்டேன். ஆமா. பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னா ஏத்துக்குவ. ஆமா. ஆனா ஆசைக்காக கல்யாணம் செய்ய கிடையாது. இந்த பிள்ளைகளுக்காக கல்யாணம். பிள்ளைகளேதான். இன்றையில இருந்து சரிதான். இந்த பிள்ளைகள் ரெண்டும் நீ பெற்ற பிள்ளை கிடையாது. 2 பிள்ளைகளையும் 2 கண்ணு. அப்பா, அப்பா, இவங்க யாரு? யாரும்மா? இதுதான் ஒரு தாய். என்ன அம்மாவா? உண்மையாகவே எங்க அம்மா வந்துட்டா? நீங்கள் எப்படியும் முடியாது. நான் பள்ளிக்கு சென்று வந்த உடனே எனக்கு குளிப்பாட்டி தலைவாரி சீவு முடித்து எனக்கு தாய் வேண்டும் தெரிவித்த ஏனென்றால் இப்ப பெரிய பிள்ளையாகிவிட்டேன் தெரிவித்த இருந்தாலும் என்னுடைய மனம் கேட்கவில்லை. உனக்காகவே ஆண் பிள்ளை இல்லைனால் பெண் பிள்ளை இல்லையா? அதுக்காக தான் திருமணம் கொண்டு வந்தேன். அம்மாவா? ஆமா. என் அம்மா, என் அம்மா எங்க? ஏங்க, நான் வாரம் போயிட்டு நீ லட்டிட்டு போடு. ஏய், 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 ஏய். என் அம்மா. ஏய், எங்க அம்மா ஏங்க, ஏங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன். ஆமா.
இன்னிலிருந்து இந்த பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா குடிமக்கள் எல்லாம் குறையிட்டு போர் கொண்டு அழுகிறார்கள். குடிமக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு காட்டிலே சென்று வேட்டையாடி மக்கள் குறை தீர்த்துவா. நான் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். தாய் எப்படி சொல்லுவோம்? தாய் தாய் பாரு. தாய் அது எப்படி தும்பல் இருமலாக தூர போய் ஆளை கட்டும் தும்பலும் தொலைஞ்சு விட்டா தொலைஞ்சது தும்பம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு வெட்டி வழியே என்னடி போய் ஆட்டம் போடுறாங்க. தாய் இல்ல இந்த எழுதி கொடுத்தீங்களே, தாய் இல்லன்னு மனசுல எதுவுமே நினைக்குமாதா? அம்மா நான் இருக்கிறேன். ஏன்னு சொன்னா பசி பசின்னு கத்துறீங்களே தவிர பசி பசின்னு கத்துனா இப்பதான் கல்யாணம் அவரும் நானும் கல்யாணம் கூட செய்து கிடையாது. 2 பேரும் வந்தோம், வீட்டுல உட்காந்துருந்தோமா தவிர நீங்க வந்துட்டீங்க. என்ன பசி இருக்குதுன்னு சொன்னா வீட்டுல ஏதாவது சாதம் இருக்கா அப்படின்னு போய் பாத்துட்டு முடியாது. ராசாத்தி வீட்டுல போய் பாக்குறேன், சாப்பாடு எதுவும் கிடையாது, நெல்லு தான் இருக்கு. தண்ணி கூடத்தை பாக்குற தண்ணி இல்ல. எப்படியாவது அதை குத்தி கித்து சமைக்கணும்னு பார்த்தா விறகு கிடையாது. நான் இது வரைக்கும் இந்த பக்கம் இன்னைக்குதான் வந்திருக்கேன். ஆமா அது இல்லம்மா, இப்போ நான் விறகுக்கு பொண்ணு வச்சுக்க எந்த பக்கம் எனக்கு தெரியுமா? அறியாத பிள்ளை சந்திரபதினி அனுப்பி விட்டா அது பொறிக்கிட்டு வருமா? பொம்பளை பிள்ளை அனுப்ப கூடாது. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அல்லவா? என்னது வாடா அம்மா சொல்றது கேட்கணும். பொட்ட பிள்ளை அறியாத சின்ன பிள்ளை அது எங்கேயாவது அனுப்பிடலாமா? என் தங்கை எங்குமே போக கூடாது, உன்னோடதான் இருக்கணும். நான் எங்கேயாவது நானும் எனக்கு எந்த பக்கம் தெற்கு இது கிழக்கு இது வடக்கு எனக்கு தெரியல. இதை பிடி. இது என்ன? இது கொடுவா, இது கவுரு. கவுரு இங்க யாருக்கிட்டயாவது கேட்டுட்டு எந்த பக்கம் போனா விறகு கிடைக்குன்னு கேட்டு போயிட்டு காஞ்ச விறகா கொஞ்சம் வெட்டி எடுத்து இந்த கவுத்து விட்டு கட்டி நீ தூக்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல நெல்லுதான் இருக்கு. நான் நெல்லை குத்தி தண்ணி எடுத்து வந்து வச்சு ரெடியா வச்சிருந்து கொண்டு வந்தேன்னா சமைச்சு உங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுக்குறப்பா. நான் போறேன்னு வச்சுக்க, நெல்லு அறியாத பிள்ளை குத்த தெரியுமா? குத்த தெரியாது. நீ ஆண்டி போய் பட சாத்துறமே. தங்கச்சி ஒண்ணும் தெரியாது. இல்லப்பா சின்ன பிள்ளை, நெல்லு குத்த தெரியாது, தண்ணிக்கு தெரியாது. நான் இந்த வேலையை பார்த்தேன்னா நீ விறகு கொண்டு வந்தனா நம்ம சீக்கிரம் சமைச்சு கொடுத்துடலாம். அப்படியா? போயிட்டு ஐயா அங்க பிள்ளை இல்ல போயிட்டு வச்சாமி போயிட்டு வரமா? காஞ்ச வரகா சீக்கிரம் கொண்டுகிட்டு கொண்டு வரேன். என் தண்ணிக்கு பத்திரம் இது என் பிள்ளை, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வாங்க அண்ணா. ஏன்னா நீ போயிட்டு வா, அம்மா கூட இருக்க. கொஞ்சம் விவரமா தம்பிட்டு சொல்லி அனுப்பு. அம்மா காஞ்சி வர கொண்டு வர. ஆமா
இப்படி போயிட்டு இப்படியே நேரா அப்படியே லெஃப்ட்ல திரும்பி லெஃப்ட் அப்படியே ரைட்டு அப்புறம் ரைட்டு அப்படியே நேரா பைப் ரோடு வரும் தார் ரோடு தாண்டி அண்ணாண்ட சரி விஜய் கோயில் அண்ணாண்ட போ ஆ குறுக்காட்டுல ஆ வாழை மரம் பச்சை பச்சை மரம் இருக்குது சரி அந்த வாழை மரத்து 4 மரம் வச்சு ஆ தூக்கிட்டு வா ஓ வாழை மரம் நல்லா எரியுமா அப்போ வச்சு அப்போ ஏறியும் இதான் பக்கெட்டு பிடிச்சி அப்படியா ஆமா இந்த மாதிரி தெரியல ஒன்றுன்னு போட்டாங்க சரி இப்பெல்லாம் சென்று 2 வாழை மரம் 3 வாழை மரம் கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன் போய் வெட்டி வருகிறேன் சந்திரவதனி அம்மா வெள்ளை வாசனை சேர்த்து பசிவா பாசியா கட்டிய அதனால நான் என்ன சொல்றேன்னா சத்தப்படாதீங்க. அண்ணன் காட்டுக்கு விறகு கொண்டு வர போயிட்டான். சரி நான் அந்த வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி நீ போயிட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வரணும்ப்பா. அம்மா என் தண்ணியில எடுக்க தெரியாதம்மா. நான் என்ன சொல்றேன்னா இப்பவே நான் இருக்கும் போதே எல்லா வேலையும் கத்துக்கணும். நீ கத்துக்கிட்டாதான் ஒரு இடத்துல கல்யாணம் செய்துட்டு போனா கூட அந்த வேலை அங்க போய் செய்யலாம். புருஷ வீட்டுக்கு போனா கூட அந்த வேலை தெரியலன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? அதுக்கு அதனால அறியாத பொண்ணு விவரம் தெரியாது குடத்தை எடுத்துக்கிட்டு அடிப்படைக்கு போயிட்டு தண்ணி எப்படி அடிச்சு கொடுக்கணும், அது எப்படி தூக்கணும், குடத்தை எப்படி விளக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்தா நாளைக்கு அப்படியே கத்துக்கணும். எப்படி எல்லாரும் வேலை கத்து ஆமா அதனால ஆக்கிட்டு போயிட்டு ஒரு குடத்து நேரம் தண்ணி எடுத்துருவாமா. எனக்கு தெரியாதம்மா தண்ணி எடுக்க ஆதி வரல சொல்லி தருவியா? நான் சொல்லி தரவா? சொல்லி தருவியா? அவ வருவா, அவ எப்படி இப்படி காட்டி அப்படியே போயிட்டு வா. அப்படியா? போ அப்படியா பார்த்தாயா? நானும் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணு அடிமைப்பு நானும் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணு. ஆமா இது நாள் வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. எங்க அம்மா இருந்தா கூட இது நாள் வரைக்கும் எந்த வேலையும் சும்மா சொல்லக்கூடாது. குழம்பு தான் இருக்குது. நான் உனக்கு எப்படி தண்ணி வச்சு கொடுக்கணும் அது மாதிரி எடுத்துப்பா. அப்படியா? ஆமா சரி ஆமா காவா சரி அந்த ஒலைய வள்ளி ஒரு 4 கை உள்ளார போட்டு உள்ள அப்படியே அழிச்சு விடு. சரி அப்படியே ஒலைய அள்ளி அள்ளி சுற்றி இப்படி தொட்டி வை. அப்படியே அப்படி வைக்கணும். ஆமா சரி தட்டிட்டு போய் நெய் குறைச்ச பைப்புல மெதுவா அடிக்காத, பைப்பு உடையாது. டக்கு டக்குன்னு அடிச்சாதான் 3 அடியில பைப்பு உடையும் ஊருக்காரங்க மதிப்பாங்க. சரி அப்படி அடிச்சா அப்படி போட்டு கொட்டை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அழகா ஒண்ணு அப்படியே கண்ணுன்னு காத்தவங்க பொண்ணுன்னு போட்டுவாங்க. நான் சொல்ற மாதிரி போய் சாத்தாண்டி தொப்பிட்டு வந்து வச்சாடி. அப்படியா? நாட்டில்